வணக்கம்ங்க. இப்போ எல்லாருமே நம்ம வெஹிக்கிளை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். வெஹிக்கிள்ஸ் ஒரு சின்ன வேலைக்கு போனால் கூட, சின்ன கடைக்கு போனால் கூட நம்ம வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு ஒரு விளைவை நம்ம ஏற்படுத்துகிறோம் தெரியுங்களா? அதனால் கார்பன் டை ஆக்சைடு அளவுக்கு அதிகமாக வெளியாகி இப்போ கார்பன் டை ஆக்சைடு நம்ம பூமியை சுற்றிட்டு இருக்குது. அந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகிறதுனால எல்லா ஹெல்த் இஷ்யூஸும் வர்றது இல்லாமல் நம்ம சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டு அதனால் உலக லெவலில் வெப்பமயமாதல் அதிகமாகி மலைகள் தண்ணீர் அதிகமாகிறது, அதுக்கப்புறம் கடல் மட்டம் அதிகமாகிறதுன்னு சொல்லிட்டு உலகம் பூரா நிறைய பூமிக்கு ஆபத்துங்கிற நிலைமைக்கு வந்துட்டுருக்கு. இனி வரக்கூடிய கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்கள் இனியும் 30-40 வருஷத்தில் மூழ்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இந்த ஒவ்வொருத்தரும் வண்டி வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க அவங்களுடைய உடல்நிலைக்காகவும் அவங்களுடைய எக்கனாமிக்காகவும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெஹிக்கிள்ங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால சுற்றுப்புறம் மட்டும் பாதிக்கிறது இல்லை, நம்மளுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படுறது. இதனால் நம்மளுடைய வாழ்க்கை முறை, அதாவது லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம், நம்ம அதிகமாக நடக்கிறது, அதிகமாக வேலை செய்கிறதும் குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம மூமெண்ட்டே கம்மியாகும்போது நமக்கு எல்லா விதமான கொழுப்பு வியாதிகள், அதாவது கொழுப்பு கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, அப்புறம் இதயம் பிரச்சனைகள் வர்றது, நுரையீரல் பிரச்சனைகள் வர்றது. ஏன்னா இதுக்கு அதிகமாக மூமெண்ட் இல்லாததுனால தான். அப்புறம் கால்களுக்கு பிரச்சனை வர்றது. அதனால் நம்ம வெஹிக்கிள்ஸை குறைச்சிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெஹிக்கிள்ஸில் இல்லாமல் போயிட்டு வர பழகிக்கணும். எமர்ஜென்சி அத்தியாவசிய தேவைக்காக வெஹிக்கிளை பயன்படுத்தலாம். ஆனால் மேக்ஸிமம் பிளான் பண்ணிவிட்டு நம்ம எப்பெல்லாம் வெஹிக்கிள்ஸ் எமர்ஜென்சி அத்தியாவசிய தேவைன்னா பயன்படுத்திட்டு மற்ற நேரங்களில் பொது போக்குவரத்து, அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தலாம். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டையும் பொது போக்குவரத்தையும் அல்லது பக்கத்தில் இருந்தால் நடந்து போய் பழகினோம்னா நம்ம உடல்நிலை நல்ல மேம்படும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்லேயே போயிட்டு கார்லேயே வர்றதுனால பல தீமைகள் நம்ம உடலுக்கு ஏற்படுது. அதே மாதிரி சுற்றுப்புறத்துக்கும் பல தீமைகள் ஏற்படுது. ஸோ நம்ம பொது போக்குவரத்தை எந்த ஈகோ இல்லாமல் பயன்படுத்தினோம்னா நம்ம உடல்நிலை, அதாவது நல்ல மூமெண்ட் கிடைக்கும். பஸ் ஸ்டாண்டு போகிறது, அங்கே நடந்து போகிறது, இந்த மாதிரி நம்ம உடல்நிலைக்கு அதிகமாக ஒரு மூமெண்ட் கொடுத்தோம்னா நம்ம ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடையும். நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதே நேரத்தில் சுற்றுப்புறமும் தூய்மை அடையும். வாகனங்கள் எண்ணிக்கை கம்மியாகும். ரோடு டிரான்ஸ்போர்ட்டில் எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் டெய்லி நடக்குது, அதுகள் கூட கம்மியாகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாகனங்களை குறைச்சிக்குங்க. பக்கத்தில் இருந்தால் நடந்து போய் பொருட்களை வாங்குங்க. அதே நேரத்தில் ஒரு டூர் போகும்போது முடிந்த வரைக்கும் நம்ம கார் யூஸ் பண்ணாலும், ஆனால் அதிகப்படியமாக நம்ம பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கும் நல்லது, சுற்றுப்புறத்துக்கும் நல்லது. இதை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு செய்திகளாக வரணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.